எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சீம்பால் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு இது ஒரு 1/2 லிட்ரு சீம்பால் இருக்குதுங்க. இது எருமை பாலுன்னு கொடுத்தாங்க. இப்போ இதில் சீம்பால் செஞ்சு பார்க்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் பாத்திரம் பெருசாகவே எடுத்துக்கலாங்க. பால் வந்து முக்கால்வாசி இருக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இந்த பாலை வந்து அப்படியே ஊற்றி காய்ச்ச முடியாதுங்க. இதில் வந்து நம்ம பால் வந்து இன்னும் சாதா பால் கொஞ்சம் ஊற்றணுங்க. இதில் கொஞ்சம் பசும்பால் இப்போ சேர்த்திக்கலாங்க. கறந்த பால் தாங்க, தண்ணி சேர்த்தாத பசும்பால் ஒரு டம்ளர் பாலுக்கு சேர்த்துக்கலாங்க. இல்லைனாக்கா இதை காய்ச்சினோம்னா ரொம்ப கட்டியாக புட்டு மாதிரி ஆகிடுங்க, சாப்பிட முடியாது நம்மளால். அதனால் சீம்பாலில் எப்பயுமே கொஞ்சம் பாலுக்கு தகுந்த அளவுக்கு அது பால் இருக்கிற அளவுக்கு ஒரு 1/4 பாகமோ 1/2 பாகமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. இது வந்து எருமை பாலுங்கிறதுனால இது வந்து 2 டம்ளர் பாலுக்கு வந்து 2 டம்ளர் பாலே இருக்குங்க. இதுக்குள்ள வந்து நல்லா 1 டம்ளர் பாலுக்கு பசும்பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1 டம்ளர் பாலுக்கு சேர்த்திருக்கிறேங்க பசும்பால், தண்ணி சேர்த்தாத பாலே சேர்த்திருக்கிறேங்க. இப்போ இதில் நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ இல்லை பனை வெல்லமோ எது நம்மளுக்கு பிடிக்குமோ அது சேர்த்திக்கலாங்க. நான் இப்போ நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்திக்கிறேங்க. இப்போ மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது நம்ம விருப்பம்தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இது வந்து சுக்குத்தூளுங்க. இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது நாட்டு சர்க்கரைங்க. இது நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. நம்ம அப்படி வெல்லமே சேர்த்தா கூடங்க, வெல்லத்தை நல்லா நுணுக்கி நல்லா கரைச்சி சேர்த்துட்டு, இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு சேர்த்துட்டு கூட நல்லா அதை கலக்கிட்டு வடிகட்டிட்டு கூட நம்ம காய்ச்சிக்கலாங்க. இப்போ இந்த பாலில் சுக்குத்தூள் 1/4 ஸ்பூனும் மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனும் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேங்க. அதை வந்து நல்லா கலக்கிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்குறேங்க. அதுக்குள்ளார ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த கொஞ்சம் ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்குறேங்க. இந்த பாத்திரத்தை அது மேலே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாங்க. நம்ம குக்கர் வேணுன்னா கூட வச்சுட்டு விசில் வராமல் வெறும் மூடி போட்டு கூட குக்கருக்குள்ளே இந்த மாதிரி வச்சு பாத்திரம் வச்சு கூட வேக வச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றி. இப்போ இதை எடுத்து உள்ளார வச்சுக்கலாங்க. ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் தட்டி இதில் சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ ஒரு கலக்கிட்டு நல்லா மூடி வச்சுக்கலாங்க. இப்போ இதை ஸ்டாண்டு மேலே உள்ளார வச்சாச்சுங்க. இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தையும் மேலே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா மூடி வச்சாச்சுங்க. இப்போ இதை அனலை சீராக வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாங்க. இது இப்போது வெந்துடுச்சிங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம கீரி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஆறிடுச்சிங்க. நம்ம விருப்பத்துக்கு அதை வெட்டி பீஸ் போட்டுக்கலாங்க, ஸ்லைஸ் போட்டுக்கலாங்க. சீம்பால் தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.